வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்படும் எந்த கட்சியையும் அதிமுக எதிர்க்கும். சூறாவளி பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை. எந்த காலத்திலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர முடியாது என ஓ பன்னீர்செல்வம் திட்டவட்டம். அதிமுக ஆட்சியை கவிழ்க்க நினைக்கும் எதிர்க்கட்சியின் எண்ணம் நிறைவேறாது எனவும் பேச்சு. பாஜக அதிமுக ஆட்சியை அகற்ற மக்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். ஆண்டிப்பட்டி தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம். தேர்தல் தோல்வி பயத்தால் குக்கர் சின்னத்தை முடக்கியுள்ளதாக ஓபிஎஸ் இபிஎஸ் மீது தினகரன் குற்றச்சாட்டு. துரோகம் செய்தவர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் என்ற காங்கிரசின் அறிவிப்பால் பிரதமர் மோடிக்கு அச்சம். 2 நாட்கள் 6 மாநிலங்களில் சூறாவளி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதாக ராகுல் காந்தி தாக்கு. இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என பூந்தமல்லி சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் வேணுகோபால் மற்றும் பூந்தமல்லி சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதன் ஆகியோரை ஆதரித்து பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த இடைத்தேர்தல் துரோகிகளால் தேவையில்லாமல் திணிக்கப்பட்ட தேர்தல் எனவும் இதுபோன்ற துரோகிகள் எதிர்காலத்தில் வரக்கூடாது எனவும் தெரிவித்தார். பொங்கலுக்கு 1000 ரூபாய் வழங்கியது போல் தேர்தல் முடிந்தவுடன் ஏழைகளுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், இடைத்தேர்தலுக்கு காரணமானவர்கள் டெபாசிட் இழக்கும்படி செய்து அதிமுக வேட்பாளர் வைத்தியநாதனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு இடைத்தேர்தலை நாம் சந்திக்கிறோம். இந்த இடைத்தேர்தலை யார் காரணம் என்று உணர்ந்து அந்த காரணத்தை உருவாக்கியவர்கள் டெபாசிட் இழக்கின்ற வகையிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் வைத்தியநாதன் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அவர்கள் தகுந்த பாடத்தை போட்டுங்கள் என்று சொல்லி சிறப்பான தேர்தல் பிரச்சாரம் ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அதிமுக ஆட்சியை எப்படியாவது கவிழ்த்துவிட வேண்டும் என ஸ்டாலினும் அவருடன் சேர்ந்து டிடிவி தினகரனும் புலம்பி வருவதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் வடிவேல் ராவணனை ஆதரித்து விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சி மீதும் நாட்டு மக்கள் மீதும் அக்கறை செலுத்துகிற கட்சிகள் எல்லாம் ஒரே அணியில் இணைந்திருப்பதாகவும், ஆனால் தமிழகத்திற்கு ஜீவாதார உரிமைகளை கூட பெற்றுத்தராத திமுக காங்கிரஸ் மற்றொரு அணியாக சேர்ந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டார். எனவே காங்கிரஸ் திமுக கூட்டணி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அவர் தெரிவித்தார். அவரோடு சேர்ந்து தினகரன் 2 வருஷமா 1 வாரத்தில் கவுண்டர் 10 நாள்ல கவுண்டர் 18 நாள்ல கவுண்டர் 20 நாள்ல கவுண்டர் சோசியல்காரை எவனையா சொல்றேன் கேட்டுக்கிட்டு இந்த புலம்பி இன்னைக்கு நடுத்தவர்கள் என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய வரலாற்றில் 1972 இருந்து புரட்சி தலைவர் அவர்களுடைய காலத்திலும் சரி, அம்மாவுடைய காலத்திலும் சரி, கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டு தனி கட்சி ஆரம்பித்தவர்கள், ஜாதி கட்சி ஆரம்பித்தவர்கள் எவரும் வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஆனால் தமிழகத்தில் திமுக இங்கே தமிழகத்துடைய முதலமைச்சராக 2002 திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். எந்த ஒரு உருப்படியான திட்டமும் நீண்டகால திட்டமும் தமிழகத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சேர்க்கவில்லை. இவர்கள் சேர்ந்துதான் இப்ப வந்திருக்காங்க. கூட்டணி அமைச்சு மீண்டும் மக்களை எப்படியாவது ஏமாற்றி ஆட்சி வரலாம். ஆனால் எந்த காலத்திலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் ஆட்சிக்கு வரவே முடியாது என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. முன்னதாக கடலூர் மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆதரித்து கடலூர் உழவர் சந்தை அருகில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் அவரது திட்டங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டார். யார் ஆட்சியில் ஊழல் நடந்துள்ளது என்பதை யோசித்து பார்த்து வாக்களியுங்கள் என மக்களிடத்தில் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்தல்
மக்கள் அனைவரும், பெரியோர்கள் அனைவரும், தாய்மார்கள் அனைவரும் எடை போட்டு பார்க்க வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது. நேர்த்தியான சாலை, இன்னமர தொலைநோக்கு திட்டங்கள், இவைகள் எல்லாம் மத்திய அரசின் மூலமாகவும் மாநில அரசியல் மூலமாகவும் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து சேர்ப்பதில் நல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படுவார் என்பதனை நான் இந்த நல்ல கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்நிலையில் நாகை மாவட்டத்திற்கு வருகை தந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு கொள்ளிடம் பாலத்தில் அமைச்சர் OS மணியன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணி ஆதரித்து செம்பனார் கோவில் மற்றும் குத்தாலம் பகுதிகளில் இன்று அவர் பரப்புரையில் ஈடுபடுகிறார். மத்தியில் ஆளும் பாசிச பாஜக ஆட்சியை அகற்ற மக்கள் ஆர்வமுடன் காத்திருப்பதாக மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளர் மகாராஜன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அவரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பரப்புரையாற்றிய ஸ்டாலின், இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரை வெற்றி பெறச் செய்து முதலமைச்சராக்கிய தொகுதி என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், மத்தியில் ஆளும் பாசிச பாஜக ஆட்சியையும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் ஊழல் ஆட்சியையும் அகற்றுவதற்கு மக்கள் ஆர்வமுடன் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். எங்காவது 2 கட்டிகள் வந்துவிட்டால் ஒரு கட்டியை மாத்திரம் நாம் அகற்ற மாட்டோம். அந்த 2 கட்டிகளை அகற்றினால்தான் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதுபோல் தேவையற்ற 2 கட்டிகளாக, தேவையற்ற 2 நோயாக இந்த தமிழ்நாட்டை பிடித்திருக்கக்கூடிய அந்த 2 கட்டிகளை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டிய நாள்தான் வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய, இந்த அக்கிரம, இந்த அநியாய, இந்த ஆணவம் பிடித்திருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அப்புறப்படுத்திட வேண்டும். தேர்தல் தோல்வி பயத்தால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கி உள்ளதாக OPS EPS மீது டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மக்களவைத் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பொன்ராஜாவை ஆதரித்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்து வருகிறார். பொன்னேரி பகுதியில் வாக்கு திரட்டிய அவர் பொதுமக்களிடையே பரப்புரையாற்றினார். தேர்தல் தோல்வி பயத்தால் குக்கர் சின்னம் கிடைக்காதவாறு முடக்கியதாக OPS EPS மீது குற்றம் சாட்டினார். மேலும் அவர்கள் இருவரும் பதவி அளித்தவர்களுக்கே துரோகம் செய்தவர்கள் என்றும் தினகரன் விமர்சனம் செய்தார். உச்சநீதிமன்றம் குக்கர் சின்னத்தை தரவில்லை என்றாலும் நமக்கு ஒரு பொது சின்னத்தை கொடுத்திருக்கின்றது. காரணம், தமிழ்நாட்டு மக்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வார்கள். இங்கே ஆட்சியில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம் அவர்களின் தாடியாகிய மோடியிடம் சென்று அவருக்கு மாத்திரம் குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் பெற முடியாது. தண்ணீருடன் எண்ணெய் கலந்தது போல் எதிர்க்கட்சி கூட்டணி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை பெத்தனியாபுரம் பகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர் அலுவலக திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செல்லூர் ராஜு இவ்வாறு கூறினார். இது இயற்கையான கூட்டணி. எது இயற்கையா இருந்தா தானே நல்லா இருக்கும். என்னப்பா பாலோட தண்ணி ஊத்துனா அது இணைந்துக்கணும். பாலோட எண்ணெய் ஊற்றா நிக்குமா? நிக்காது. அது மாதிரிதான் எதிர்கட்சி. இன்னைக்கு நம்ம எதிர் முகாமில் இருக்கிறவருக்கு இன்றைக்கு தோல்வி பயிற்சி போய் இன்றைக்கு தோல்வியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். எங்க நாடெங்கும் பார்த்தா எல்லா இடத்திலும் வரவேற்பு மிக சிறப்பாக இருக்கிறது. அதிமுக அரசு மோடியின் அடிமை என உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராசாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுக அரசு மோடியின் அடிமையாக உள்ளது என விமர்சித்தார். மேலும் முதல்வராக இருந்த ஜெயலலிதா எப்படி இறந்தார் என்று தெரியாத நிலையில் அதிமுக அரசால் சாதாரண மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். இவங்க எல்லாருக்கும் ஒரு பாராட்டு கொடுக்கணும்னா
இதேபோன்று நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியான கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜை ஆதரித்து சங்ககிரியில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் 10 மணிக்கு மேல் தாமதமாக வந்ததால் பிரச்சாரம் செய்யாமல் மக்களை பார்த்து கையசைத்துவிட்டு சென்றார். இதனால் கூட்டணி கட்சி வேட்பாளர் மற்றும் அங்கு கூடியிருந்த மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். ஊழல் மற்றும் இலங்கை தமிழர்களை கொன்று குவித்ததுதான் 50 ஆண்டுகால காங்கிரஸ் அரசின் சாதனை என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கோவை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை ஆதரித்து தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். பல்லடம் MGR சாலையில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றிடவும், மத்திய மாநில அரசுகளால் நிறைவேற்றப்பட்டு வரும் திட்டங்கள் தொடரவும், மத்தியில் மீண்டும் மோடி பிரதமராகவும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். 50 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் இலங்கை தமிழர்களை கொண்டு குவித்ததுதான் சாதனை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திரு வாஜ்பாய் அவர்கள் ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அதுபோல் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் நாட்டின் நதிகளை நிச்சயமாக இணைப்பதற்கு உறுதியாக மக்கள் குரலாக நமது எம்பிக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த முறை உறுதியாக பாடுபட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் சொல்றேன். நதிகள் இணைப்பு நிச்சயமாக நமது விவசாய பெருமக்களினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வெறும் ஊழல் செய்ததிலும் தமிழ் மக்களை வஞ்சிக்கக்கூடியதும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் இன படுகொலை செய்ததும் தான் அவங்க வரலாறாக இருக்கிறது. மக்கள் விரோத திட்டங்களுக்கு அதிமுகவும் திமுகவும் ஒப்புதல் அளித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கூறியுள்ளார். வேலூர் மண்டி வீதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 7 தமிழர்களை விடுதலை செய்வோம் என கூறும் அதிமுகவும் திமுகவும் அதற்கு எதிர்கருத்து தெரிவிக்கும் பாஜக காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் மக்கள் விரோத திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்த கட்சிகள் அதிமுக திமுக என குறை கூறிய சீமான், இந்த 2 கட்சிகளையும் ஒதுக்கிவிட்டு தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என மக்களை கேட்டுக்கொண்டார். 7 தமிழர்கள் விடுதலை, 28 ஆண்டுகளாக சிறைக்குள்ளே வாழ்கிற 7 தமிழர்கள் விடுதலையில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு இந்த 2 கட்சிகளும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் விடுதலை செய்யவே முடியாது என்கிறது. இது எவ்வளவு முரண்! எந்த இடத்தில் தமிழர் உரிமைக்கு தமிழர் நலனுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி நின்று இருக்கிறது? யாராவது எது இந்த மண்ணை நாசமாக்குகிற நச்சு திட்டங்களோ அதையெல்லாம் கொண்டு வந்து திணித்தது இவர்கள் தான். மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயர் வைப்பதற்கு தடையாக இருந்தவர் அன்றைய முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுக கூட்டணியில் பாஜக இடம்பெற்றுள்ள நிலையில் சுப்பிரமணிய சுவாமியின் இந்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிஜேபி கண்டிக்கிறதோ இல்லையோ இந்து மக்களுக்கு நாங்கள் டெல்லியில் முழுக்க பாதுகாப்பு கொடுப்போம். இந்த கூட்டணி தான் வேண்டாம். பிஜேபிக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கை உண்டு. அந்த ஒரு இந்து மறுமலர்ச்சிக்காக நம்ம எல்லா இடத்துலையும் பேசுகிறோம். எல்லாம் தமிழ்லையும் தனியாக, தமிழ்நாட்டிலையும் தனியாக நிற்கணும். 25 வருஷம் முன்னாலும் 5 சீட் வாங்கினோம். இன்றைக்கும் 5 சீட் தான் கிடைக்கிறது நம்மளுக்கு. அதில் எத்தனை ஜெயிக்க போகிறோம்னு அதுவும் எனக்கு தெரியாது. பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் 6 மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாஜக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் ஆளும் பாஜகவின் முக்கிய தலைவர்கள் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள பிரச்சார திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாஜகவுக்கு வலு சேர்க்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்றும் நாளையும் 6 மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சார பொதுக்கூட்டங்களை உரையாற்ற உள்ளார். இன்று காலை ஜம்மு காஷ்மீரில் பிரச்சாரத்தை தொடங்கும் பிரதமர் உத்தரகாண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மீரட்டில் பிரச்சாரம் செய்கிறார். நாளை ஒடிசாவின் கோராபுத், தெலுங்கானாவின் மெஹபூப் நகர், ஆந்திராவின் கர்னூல் ஆகிய இடங்களில் நடைபெறும் பிரம்மாண்ட பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் மீரட் பொதுக்கூட்டத்தில் 8 மக்களவைத் தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து மோடி பேசுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதிகளில் ஏப்ரல் 11ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது.
ஏழைகளுக்கு குறைந்தபட்ச வருவாய் திட்டம் அறிவிப்பு மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் தோல்வியை உறுதிப்படுத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய பிற்படுத்தப்பட்ட பிரிவு தேசிய மாநாட்டில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி, மக்களின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என பொய் வாக்குறுதிகளை அறிவித்து பாஜக ஆட்சியில் பல லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வழங்கப்பட்டதாக கூறினார். ஏழைகளுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், பொய் சொல்ல தான் மோடி அல்ல என்றும் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டில் உள்ள 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்த அறிவிப்புக்கு மோடிக்கு அச்சத்தை ஏற்படுத்தி தேர்தலில் தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ராகுல் காந்தி கூறினார். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் ரங்கசாமியை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா துரோகி என கூறிய ஆடியோ மற்றும் வீடியோ பதிவை செல்போனில் வெளியிட்டு முதலமைச்சர் நாராயணசாமி வாக்கு சேகரித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி உருளையன்பேட்டை மக்களவைத் தொகுதி வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து முதலமைச்சர் நாராயணசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது என்று தெரிவித்தார். ஆனால் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்காததால் ரங்கசாமி ஒரு துரோகி என அப்போதைய தமிழக முதல்வர் ஜெயலலிதா வசைபாடிய வீடியோவை முதலமைச்சர் நாராயணசாமி செல்போனில் வெளியிட்டார். இதனால் பிரச்சார மேடையில் பரபரப்பு ஏற்பட்டது. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலும் வசைபாடிய அதிமுகவுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினரானால் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் மீன்பிடி துறைமுகம் கொண்டுவர பாடுபட போவதாக கன்னியாகுமரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் தெரிவித்துள்ளார். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமார் சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வசந்தகுமார் பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வெறும் அடிக்கலை மட்டும் காண்பித்துவிட்டு 40,000 கோடி ரூபாய்க்கு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு சாதனை படைத்ததாக கூறும் பொன் ராதாகிருஷ்ணன் அதற்கான செலவு கணக்கை காண்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு சேவை செய்வதே தனது நோக்கம் என்றும், நான் நாடாளுமன்ற உறுப்பினரானால் மீன்பிடி துறைமுகம் கொண்டுவர பாடுபட போவதாக அவர் உறுதிபட தெரிவித்தார். மக்களுக்கு நன்மை செய்வது என்பதுதான் என் நோக்கம். அதை அடிப்படையில் தான் இங்கே நான் போட்டியிடுகின்றேன். எங்களை பொறுத்தவரையிலே மீன்பிடி துறைமுகம் ஒருங்கிணைந்த துறைமுகம் நமது குமரி மாவட்டத்தில் விளைகின்ற பொருட்களை கொண்டு செல்வதற்கும் குமரி மாவட்டத்திற்கு தேவையான பொருட்களை கொண்டு வருவதற்கும் ஒருங்கிணைந்த மீன்பிடி துறைமுகம் தான் தேவை என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 40,000 கோடி ரூபாய் நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னால் 4 வழி சாலை காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்ததுதான். அந்த 4 வழி சாலை கொண்டு வந்ததை நான் தான் சாதித்தேன் என்று சொல்லுகிறார். அதை போல 40,000 கோடி ரூபாய் கணக்கு கொடுக்கட்டும். இந்த 5 ஆண்டில் நான் 40,000 ரூபாய்க்கு கோடிக்கு நான் இங்கே சேவை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அவர் சாதனையாளர் என்று சொல்லுவோம். கல்களை நாட்டிவிட்டு 40,000 என்று சொல்லுவது நியாயமல்ல. மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 22 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சியினர் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வீதி வீதியாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் கொள்ளிடத்தில் அதிமுக வேட்பாளர் ஆசைமணி தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். முன்னதாக அரசூர், எலத்தூர், சென்னியநல்லூர், புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்ற அவர் பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அப்போது கூட்டணி கட்சிகளான பாஜக, தேமுதிக, பாமக, தமாக ஆகிய கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உடன் இருந்தனர். பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் என்ஆர் சிவபதி தீவிர பிரச்சாரம் செய்தார். செட்டிகுளம், மாவிலங்கை, தொட்டியப்பட்டி, தேனூர், நந்தக்காடு, கண்ணப்பாடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு திறந்த ஜீப்பில் சென்ற அவர் வீதி வீதியாக களமிறங்கி பொதுமக்களிடம் ஆதரவை திரட்டினார். அப்போது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் லோகிராஜன் தமது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். திம்மரச நாயக்கனூர், டி பூமி நாயக்கன்பட்டி, மல்லையாபுரம் ஆகிய கிராமங்களுக்கு சென்ற அவர் திறந்த ஜீப்பில் நின்றபடி வாக்கு வேட்டையில் ஈடுபட்டார்.
அதிமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சிப் பணிகளை பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நமது வெற்றி வேட்பாளர் அருமையான லோகிராஜ் அவர்கள் இது உண்மை. அதை போல பணத்திற்கும் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் தாரை தப்பட்டைகள் முழங்க திமுக வேட்பாளர் எஸ்.ஆர். பார்த்திபன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அங்குள்ள அம்மன் கோவிலில் வழிபட்ட அவர் பிரச்சார வாகனத்தில் சென்று பொதுமக்கள் மத்தியில் வாக்குகளை சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அஸ்தம்பட்டி, குமாரசாமிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் திமுக வேட்பாளர் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தலைவர் ராமேஸ்வரம் பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக கூட்டணி ராமநாதபுரம் தொகுதி போட்டியிடும் அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து கட்சி தொண்டர்கள் உற்சாக வரவேற்பும் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து தங்கச்சி மடம், பாம்பன் உள்ளிட்ட இடங்களுக்கு சென்ற நவாஸ் கனி ஏணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். காட்டுமன்னார்கோவில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஏராளமான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வேட்பாளர் திருமாவளவனை அறிமுகம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து செயல் வீரர் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், மதிமுக உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள புதுக்குடியிருப்பு கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பனைக்குளம் அருகே உள்ள புதுக்குடியிருப்பு கடற்கரையில் மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கியது. இதனை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். போலீசார் மற்றும் உளவு பிரிவினர் மர்ம பொருளை சோதனை செய்ததில் 800 கிலோ எடையும் 12 அடி நீளமுள்ள ஏவுகணை ஒன்றின் ஒரு பகுதி என கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பிரமோஸ் ஏவுகணையின் ஒரு பகுதி கடலில் விழுந்திருக்கலாம் எனவும் அலையில் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கியிருக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.